ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 26. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் இருந்து எக்ஸ்பேண்ட்ஸ் தி ஸ்கோப் ஆஃப் தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் புதல்வன் ஸ்கீமோட ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ப்ராஜெக்டோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு நியூஸில் சொல்ல வராங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் வில் கவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் இன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணுற விதமாக மந்த்லி எய்டா ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக ₹1000 கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ அதனால் ஒரு 3.28 lakh பாய்ஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க தமிழ் புதல்வன் ஸ்கீம் மூலயமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு ஓவராலாக வந்து எவ்வளோ அலோகேஷன் எவ்வளோ மணி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹360 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் பற்றி பார்க்குறச்சுல ஸோ இதுக்கு ஒரு கவுண்டர் பார்ட்டாக நம்ம எதை பற்றி பேசலாம், புதுமை பெண் ஸ்கீம் பேசலாமா. ஸோ இது வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு, அது பாய்ஸ்க்கு அப்படின்னா இது கேர்ள்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. மந்த்லி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ₹1000 டு கேர்ள்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் பர்சியூ ஹையர் எஜுகேஷன். மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ்க்கும் அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு மந்த்லி அசிஸ்டன்ஸாக ஒரு ₹1000 ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த புதுமை பெண் ஸ்கீம். இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா தான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் இருக்குது. அதுக்கான ஒரு ஓவரால் அலோகேஷனாக வந்துட்டு ₹360 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா பட்ஜெட் லேஸ் ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். தெலுங்கானா பட்ஜெட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன்ஸ் தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் செக்டார்லையும் ரூரல் ஏரியாஸை வந்து டெவலப் பண்ணுறதுலையுமே வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட் அவுட்லே அதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ ஆக போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன், ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.91 lakh crore வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கும் வந்து டெவலப் பண்ணுற விதத்தில் இவ்வளோ செலவுகள் ஆக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் ஹேஸ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ செக்டார்ஸ். மீன்ஸ் ஒரு சில செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் கூட அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ்ன்றது ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த 2.91 lakh crore வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்க்கு வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து தனித்தனியாக ஸ்பிளிட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து எவ்வளோ அலோகேஷன் நடந்திருக்கு லயன்ஸ் ஷேர் அப்படின்னா என்ன மீன்ஸ் ஆல்மோஸ்ட் பாதி ஷேர் வந்து அவங்க சைடு இருக்கிறது, த கிரேட்டஸ்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ லயன்ஸ் ஷேர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரில் போட்டிருக்காங்க. ₹72,569 crore போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் தென் ஃபாலோட் பை ஷெடியூல்டு கேஸ்ட் டெவலப்மெண்ட்காக ஒரு ₹33,124 crore. அண்ட் தென் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் டெவலப்மெண்ட்காக இவ்வளோ crore அலோகேஷன் அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்துட்டு அந்த 2.21 lakh crore ஸ்பிளிட்டிங் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் பட்ஜெட் அலிகேஷன் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த 2 ஸ்டேட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பீகார் அண்ட் தெலுங்கானா, இந்த 2 ஸ்டேட்ஸில் வந்துட்டு பட்ஜெட் வைஸ் வந்து அவங்களுக்கு மணி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் தான் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மீன்ஸ் இந்த டைம் போட்ட பட்ஜெட் ஸ்பீச் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஏன்னா அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்னது, டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் பூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேட் ஃபார் ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார். மீன்ஸ் ஆந்திர பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால இப்போ என்ன ஒரு கான்ட்ரவர்சி பீப்புளுக்கு இடையில வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹெடட் பை பார்ட்டிஸ் ப்ரொவைடிங் க்ரூஷியல் சப்போர்ட் டு பிஜேபி. மீன்ஸ் இந்த 2 ஸ்டேட்லையுமே வந்துட்டு ரூலிங் பார்ட்டியான பிஜேபி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபேவரட்டிசமாக இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எழும்புது அப்படின்றதா இதில் சொல்ல வராங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் பார்ட், இப்போ லயன் ஷேர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அந்த லார்ஜஸ்ட் பார்ட் வந்து அந்த 2 ஸ்டேட்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ நேற்று பார்த்துருந்தோம்ல, பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ₹59,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ₹26,000 crore, அங்கே வந்துட்டு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ₹21,400 crore. அண்ட் தென் டு அட்ரஸ் ஃப்ளட் மிட்டிகேஷன், மீன்ஸ் ஃப்ளட் வராமல் இருக்க, ஸோ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு $11,500 crore இவ்வளோலாம் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் இதுலையுமே மறுபடியுமே பேசியிருக்காங்க. அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்ஸ் நியூ கேபிட்டல் அமராவதி, தெலுங்கானாவோட கேபிட்டல் அமராவதியோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக ஒரு $15,000 crore வந்து அலோகேஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, போத் ஸ்டேட்ஸ் 2 ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு பப்ளிக் டெப்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. மீன்ஸ் அந்த 2 ஸ்டேட்ஸ்லையுமே வந்து கொஞ்சம் கடன் தொல்லைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால ஸ்பெஷல் அட்டென்ஷன் தே ஹேவ் ரிசீவ்ட், அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 1/3 மீன்ஸ்
3ல் 1 பங்கு கடனாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இதில் வேறு என்ன கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா பீஸ் மீல் அலோகேஷன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். பீஸ் மீல் அப்படின்னா என்ன மீன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலாக சர்வ் பண்ணுறது, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அதுதான். ஸோ ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸான சென்னைஸ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மீன்ஸ் தமிழ்நாடுல அண்ட் தென் கேரளாஸ் விலிஞ்சம் போர்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி இந்த போர்ட்ஸு இந்த ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே அலோகேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் தென் the Miss Finance Minister Nirmala Sitharaman has failed to provide fair and equitable distribution. Means fair எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், அதை வந்து ஃபெயில் டு ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, debt ridden poorer regions of country வந்து deserve great attention. மீன்ஸ் கடனால் பாதிக்கப்பட்டு ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய புவரான ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வேறஸ் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மோஸ்ட் ரெவன்யூ ஃபார் யூனியன் ரன்ஸ். மீன்ஸ் நிறையவே ரெவன்யூ வந்துட்டு நம்ம ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இருந்துமே வந்துட்டு நம்ம ஜெனரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ண வச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் இல்லை, அவங்களெல்லாம் வந்துட்டு கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசிஃபரஸ் கொடுத்துருக்காங்க. ஓசிஃபரஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா expressing opinions in a loud and forceful way. மீன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே வந்துட்டு ரொம்பவே லவுடாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி பேசுகிறது தான் வந்துட்டு நம்ம ஓசிஃபரஸ் நேச்சர், ஓசிஃபரஸ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் தென் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க, அவுட்லேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்லேஸ் அப்படின்னா என்ன, மணி ஸ்பெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கான எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கான செலவு, அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு நம்ம அவுட்லேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற மிட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. மிட்டிகேஷன் நமக்கு தெரிஞ்ச வேர்ட் தானே. மீன்ஸ் டு ரெடியூஸ் த சிவியாரிட்டியை வந்து குறைக்கிறது, ஒரு சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகாமல் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் வந்துட்டு நம்ம மிட்டிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். செகண்ட் எடிட்டோரியல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க இருக்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு 117 அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு இருக்க தனித்திறமை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜாக தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கு. மீன்ஸ் நேஷன்ஸ் ப்ரைட், ஒரு கண்ட்ரியோட ப்ரைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதிகப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு ஒரு குளோபலாக வந்துட்டு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு காம்படிஷன். ரஷ்யா ரிமைன்ஸ் பேண்ட். மீன்ஸ் ரஷ்யா கண்ட்ரி வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவங்கள மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு இட்ஸ் வார் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் இஸ்ரேல் மேலே அவங்க வார் மூவ்ஸ் தொடுத்துட்டு இருக்க காரணத்தினால அவங்கள வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்க இருக்கிறது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னா என்ன, ஒரு ஃபேரான காம்படிஷன் வந்து நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. மீன்ஸ் அதில் முக்கியமான கண்ட்ரிஸ் எதெல்லாம் சொல்ல வராங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஐலாண்ட் கண்ட்ரிஸான ஃபிஜி. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு குளோபல் ஸ்டேஜ் அவங்களோட அந்த கண்ட்ரீஸில் இருக்க ஒலிம்பியன் அத்லெட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட டேலண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு குளோபல் ஸ்டேஜாக தான் வந்துட்டு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. வேற கார்னரிங் அட்டென்ஷனை வந்து கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. மீன்ஸ் டு கலெக்ட், டு கேதர் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனிங் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதான் வந்துட்டு கார்னர். அண்ட் தென் வேற என்ன சொல்றாங்க, வெட்ரன் ரஃபேல் நடால். ரஃபேல் நடால் யாரு, ஒரு ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் தென் ஃபாலோட் பை லேட்டஸ்ட் டென்னிஸ் பிரின்ஸ் யாரு, கார்லஸ் அல்காரஸ். மீன்ஸ் அவங்க நிறையவே வந்துட்டு அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அவங்கலாம் வந்துட்டு ஸ்பெயின் கண்ட்ரியை வந்து டென்னிஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. கேம்ஸ் ஹஸ் ஈவன் இன்கார்பரேட்டட் பிரேக் டான்சிங். ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு புதுசாக வந்துட்டு நிறைய கேம்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பிரேக் டான்சிங் அப்படின்றது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் கேம்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மீன்ஸ் த இன்டர்லிங்க் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டான்ஸை வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. லாஸ்டா என்ன சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங் டுகெதர் டைவர்ஸ் நேஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். மீன்ஸ் எல்லா நேஷன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே டைவர்சிட்டியா இருக்கு. மீன்ஸ் எல்லா நேஷன்ஸும் கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கிற ஒரு பிளாட்ஃபார்மா தான் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, குவாட்ரனியல் கொடுத்துருக்காங்க. குவாட்ரா அப்படின்னால குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா என்ன, 4 சைட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதே மாதிரி அக்கரிங் 4 years ஒன்ஸ். மீன்ஸ் 4 வருஷத்துக்கு ஒருக்க தானே வந்துட்டு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால குவாட்ரனியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, 4 years அப்படின்ற மாதிரி. வேற பெஹமோத்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஹமோத்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸை வந்து நம்ம பெஹமோத்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். கார்னரிங் பார்த்தோம்ல, மீன்ஸ் டு கலெக்ட், டு கேதர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஜெஸ்ட் அப்படின்னா என்ன, ஜீல், ஒரு பாசிட்டிவான வேர்டா, எந்தூசியாசம், ஈகர்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்துட்டு ஜெஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக வரும். இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 halls in ராஷ்டிரபதி பவன் கெட் நேம்ஸ் ரிஃப்ளெக்டிங் ரிப்பப்ளிகன் ஈத்தோஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈத்தோஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், இல்லை ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம், ஒரு மாரல் நேச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஈத்தோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ரிப்பப்ளிகன் ஈத்தோஸ் அப்படின்ற மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 halls in ராஷ்டிரபதி பவனில் வந்து அந்த ஹால்ஸோட நேமை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஹாஸ் ரீநேம்டு 2 important halls at ராஷ்டிரபதி பவன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஹாலை எப்படி ரீநேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக நோட் பண்ணிக்கலாம். ஸோ தர்பார் ஹால் அப்படின்றத என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணதந்திரா மண்டப் அப்படின்ற மாதிரி பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், விச் டிரான்ஸ்லேட்ஸ் டு ரிப்பப்ளிக் ஹால் அண்ட் அசோகா ஹால். இந்த 2 ஹால்ஸையுமே சேர்த்து என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா, அசோக் மண்டப் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து கணதந்திரா மண்டப் அப்படின்ற மாதிரியும், லாஸ்ட்டாக வந்து அசோக் மண்டப் அப்படின்ற மாதிரி இந்த 2 ஹால்ஸை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஹால்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் த வென்யூ அப்படின்னா என்ன மீன்ஸ், எந்த இடத்துல பிளேஸ்ல நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. வென்யூ ஆஃப் கீ செரிமனிஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான செரிமனிஸ் அண்ட் செலிப்ரேஷன் சச் அஸ் பிரசன்டேஷன் ஆஃப் நேஷனல் அவார்ட்ஸ். மீன்ஸ் நேஷனல் அவார்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ற ஒரு முக்கியமான ஹாலாக தான் இது இருக்கு. ஸோ அந்த 2 ஹால்ஸுமே வந்துட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ் இருக்கு. ஸோ யார் ரீநேம் பண்ணாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் லான்ச்சஸ் ரீவேம்ப்டு மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீவேம்ப் அப்படின்னா என்ன, இந்த வேர்டு நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோமா, மீன்ஸ் ரெனோவேட் பண்றது, மீன்ஸ் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது அப்படி சொல்லுவோம்ல, ரீடெக்கரேட். ஸோ இந்த மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீமை வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த மினிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லுவோமா. ஸோ யார் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயந்த் சௌத்ரி அப்படின்றவங்க தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க நேம் என்னன்னு நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் ஆர்ச்சர் லிம் ஷூட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் டு சிக்னல் ஹர் இன்டென்ஷன்ஸ். மீன்ஸ் லின் அப்படின்றவங்க வந்து அவங்க இன்டென்ஷன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற விதத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த லிம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ச்சரி பிளேயர், ஷீ இஸ் ஃப்ரம் கொரியா அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ அவங்களோட ஃபுல் நேம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லிம் சி ஹெயான் அப்படின்றதா ஃபுல் நேமாக இருக்கு. ஸோ அவங்க தான் ஷீ இஸ் த ஒன் டு பீட் அட் த ஒலிம்பிக்ஸ் வித் வேர்ல்ட் அண்ட் ஒலிம்பிக் ரெக்கார்ட். ஸோ இவங்க தான் வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்டுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஒலிம்பிக் ரெக்கார்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நேம் என்ன, அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ், ஸோ அவங்க எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்ற மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வொகாப்ஸில் பார்த்த மீனிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் டிஸ்கஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறதா. ஸோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு ரீகால் செஷன் மாதிரி இதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிஸ்கல். ஃபிஸ்கல் அப்படின்னா என்ன, மீன்ஸ் ரிலேட்டிங் டு த கவர்மெண்ட் ரெவன்யூ, கவர்மெண்டோட ரெவன்யூ வந்து ரிலேட் பண்ண ஒரு விஷயம். மீன்ஸ் ஃபினான்ஷியலா, மீன்ஸ் அமௌண்ட்டை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. எஸ்பெஷலி டாக்ஸஸ், மீன்ஸ் டாக்ஸஸை வந்து ரிலேட் பண்ணுறதா வந்துட்டு நம்ம ஃபிஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அப்படின்னா என்ன, த ஆக்ட் ஆஃப் மேக்கிங் சம்திங் ஈஸியர் ஆர் மோர் கன்வீனியன்ட். மீன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய விதத்தில் ரொம்ப கன்வீனியன்ட்டாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். வேற அவுட்லேஸ் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். மீன்ஸ் த மணி பீயிங் ஸ்பெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்க்குறோம்ல. ஸோ அதான் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ், எஸ்பெஷலி எஸ் அ பட்ஜெட் அலோகேஷன். மீன்ஸ் பட்ஜெட்டில் வந்து ஒரு அலோகேஷன் போடுற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ செலவுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு நம்ம அவுட்லேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஓசிஃபெரஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஓசிஃபெரஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ் இன் அ வெரி லவுட் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் வே. மீன்ஸ் அவங்களோட ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கும். அவங்களோட கேரக்டர் வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸ், எந்த ஒரு ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப லவுடாக ஃபோர்ஸ்ஃபுல் வேல தான் வந்து அவங்க பேசுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கேரக்டரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஓசிஃபெரஸாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. வேற மிட்டிகேட். மிட்டிகேட் அப்படின்னா என்ன, மீன்ஸ் த சிவியாரிட்டியை வந்து லெசன் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். த அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் த சிவியாரிட்டி, சீரியஸ்னஸ் வந்து கம்மி பண்ணுறது. பெயின்ஃபுல்னஸ் ஆஃப் சம்திங், மீன்ஸ் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அந்த இஷ்யூவோட சிவியாரிட்டியை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நம்ம மிட்டிகேட் அப்படின்றத சொல்லுவோம். அப்பீஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கோமா, இதுக்கான இன்னொரு வேர்டு.
வேற என்ன கொடுத்துருக்காங்க, குவாட்ரேனியல் கொடுத்துருக்காங்க. குவாட்ரா அப்படின்னாலே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 4 சைட்ஸ் அப்படின்றதுனால அக்கரிங் எவ்ரி 4 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அஜிடேஷன் மீன்ஸ் ரொம்ப ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறது, ஆங்ஸைட்டி அண்ட் நர்வஸ்னஸ் கலந்த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற பெக்வெட்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா டு பாஸ் ஆன் ஆர் லீவ் சம்திங் டு சம்மன் எல்ஸ் மீன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெக்வெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ப் ஃபார்மேட்ல அதை யூஸ் பண்ணுவோம். வேற ஹேலோ கொடுத்துருக்காங்க. ஹேலோ அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் க்ளோரி மீன்ஸ் க்ளோரியை வந்து அவர் அட்டைன் பண்ண ஒரு குவாலிட்டியை தான் வந்துட்டு நம்ம ஹேலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரெவரன்ஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ் ரெஸ்பெக்டட். ஆர் அட்மிரேஷன் மீன்ஸ் என்னோட அட்மிரேஷன், நான் இவங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறேன், அட்மயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஹேலோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற ஃபோர்ட்நைட் அப்படின்றது ஒரு நவுன் தான். ஸோ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ் 14 டேஸை தான் வந்துட்டு நம்ம ஃபோர்ட்நைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற பெஹமோத்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஹமோத்ஸ் அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம், சம்திங் எனார்மஸ், ரொம்பவே ஹியூஜா மேசிவா எனார்மஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் எஸ்பெஷலி இன் அ பிக் அண்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் எனார்மஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெஹமோத்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். வேற கார்னர் அப்படின்னா என்ன, வேர்ப் ஆக்ஷன் வேர்டா மீன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கேதர் பண்ணுறது, இதெல்லாம் ஆக்ஷன் தானே. ஸோ அதனால கார்னரிங் வந்து வேர்ப் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். கேதரிங் ஆர் கலெக்டிங் சம்திங் எஸ்பெஷலி இன்ஃபர்மேஷன் ஆர் அப்ரூவல் மீன்ஸ் பர்டிகுலராக இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றது அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்ம கார்னரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற டெம்பெஸ்டுவஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பெஸ்டுவஸ் அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவோம். கேரக்டரைஸ்டு பை ஸ்ட்ராங் அண்ட் டர்புலண்ட் ஆர் கான்ஃப்ளிக்டிங் எமோஷன் மீன்ஸ் ரொம்பவே வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டிங் எமோஷனை தான் வந்துட்டு நம்ம டெம்பெஸ்டுவஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பேட் டெம்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன மீன்ஸ் கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் கலந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றது பேட் டெம்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதனால டெம்பெஸ்டுவஸ் அப்படின்னாலும் ஒரு கான்ஃப்ளிக்டிங் எமோஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரோயிங் கொடுத்துருக்காங்க. ஹாரோயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங் ஆர் டிஸ்ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரோயிங் அப்படின்ற அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வொக்காப்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இனிமேல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.